ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. இன்றைக்கி வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் பார்த்துடலாமா? நான் ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழே ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் ஈவன் ஆக்கிறதுக்கு. மேல் பீஸ் ஈவனாக இருக்கும், உள் பீஸ் ஈவனாக இல்லை. ஸோ அதனால் நான் ஈவன் ஆக்கிறதுக்கு வேண்டி ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். ஈவனாக இருந்தாலுமே நீங்கள் இந்த லைன் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபோல்டிங் சைடு என்னை பார்த்த மாதிரி இருக்குது, ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு. கரபாகமும் ஒன்றா போட்டுக்கோங்க. கீழே 1.5 இன்ச் இன்றைக்கி நான் விடுறேன். இது டீட்டெயிலாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நான் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு 1.5 இன்ச்சில் ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து ஹைட் மார்க் பண்ணுங்கள். 13.5. மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக. இந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் கொடுத்ததுலேருந்து நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணணும். செகண்ட் ஷோல்ட்ரு 5.25. அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த 5.25 நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஷோல்ட்ரு பட்டி, இன்னொன்று நெக் வித்து. நெக் வித்து 3.25. 3.25லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். பாக்கி உள்ள 2 ஷோல்ட்ரு பட்டி. ஓகே, நம்ம செகண்டாக மார்க் பண்ண அந்த 1/2 இன்ச்லேருந்து தான் ஆம் ஹோல் ஹைட்டு மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் ஹைட்டு 6 இன்ச். இதிலருந்து ஜஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணணும். ஜஸ்ட் ரவுண்டு 10.25 மார்க் பண்ணுறேன். அது கூடாத ஒரு 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. 1.5லேருந்து 2 வரைக்கும் வேணாம். மேக்ஸிமம் கரெக்டான ஃபிட்டடு 1.5 இன்ச்சு. இந்த ஆம் ஹோல் ஹைட்டில் இருந்து நம்ம ஆம் ரவுண்ட் வரைகிறதுக்கு இதோட மிட் பாயிண்ட் எடுக்கணும். பேப்பர் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளே இருந்து ஒரு 1.5 இன்ச். இந்த ஜஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே முடிச்சுக்கணும், ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு போகக்கூடாது. இப்போ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ரவுண்டு வரைங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரையலாம், ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சும் வரையலாம். இப்போது மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம
எக்ஸாக்டான ஷோல்டர் அளவுலேருந்து இந்த ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை சுற்றி பார்க்கணும். கரெக்டாக எனக்கு 8.25 இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட எனக்கு கரெக்டாக ஜஸ்ட் அளவுக்கிட்ட 8.25 வருது. அப்படியே உங்களுக்கு நீங்கள் அளந்து பார்க்கும்போது உங்கள் ஆர்ம் ரவுண்டு கம்மியாக வந்ததுன்னா இந்த 6ங்கிறத ஒரு 1/4 இன்ச் இறக்கி மார்க் பண்ணி மறுபடியும் ஜஸ்ட் லைனு நம்ம ஸ்டிச்சிங்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாம் விட்டு மார்க் பண்ணி அதே மாதிரி டேப்பை ஃபோல்டு பண்ணி உங்களோட உள்ளேருந்து 1.5 இன்ச் அதுவும் மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு அதிகமாக வந்ததுன்னா 1/4 இன்ச் ஏற்றி வரைங்க. நீங்கள் இந்த 1/4 இன்ச் ஏற்றுறதும் இறக்கிறதும் பெருசாக உங்களுக்கு தப்பு வராது. நம்ம ஆர்ம் ரவுண்டு கரெக்டாக வரத்துக்கு வேண்டிட்டு தான் இந்த இது. ஸோ நீங்கள் அதிகமாக வந்ததுன்னா 1/4 இன்ச் மேலே ஏற்றுங்க, கம்மியாக வந்ததுன்னா 1/4 இன்ச் கீழே இருக்குங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்லையா? இப்போது நெக்கு ஹைட்டு மார்க் பண்ணலாம். 1/4 இன்ச் உள்ளே மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து நெக்கோட ஹைட்டு 7.5 இன்ச். அதே மேல் தாங்க 3.25 இருக்கா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரவுண்டு தான் வரைய போகிறோம். ரவுண்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி உள்ளே தான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக வேணும்னா ஒரு 1/4 இன்ச் வெளியில் தள்ளி மார்க் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் மாறக்கூடாது. இதுக்கு வெளியில் போகலாமே தவிர ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மாறக்கூடாது. இதே ஜஸ்ட் அளவை கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த சீம் அலவன்ஸ். இப்போ நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். எப்போவுமே கிளாத்தை மூவ் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகி கட் பண்ணணும். நம்ம செஸ்ட் அளவுக்கிட்ட குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்க வேண்டிய கீழ் அளவையும் குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஓப்பன் சைடு போட்டிருந்தோம்ல, அங்கே தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை சுற்றி எல்லா பக்கமும் துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி இந்த பேக் பீஸை சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் தான் எங்களுக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். நிறைய விஷயம் இருக்குது அந்த டெய்லரிங்கில் படிக்கிறதுக்கு.
ஸோ எல்லாம் டீச் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஆனால் நான் நெக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணல, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட இது வரைகிறதுக்கு நம்ம அதே 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ டார்க்காக மார்க் பண்ணாதீங்க, லைட்டாக மார்க் பண்ணுங்கள். வேக்ஸ் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கிங் தப்பானா கூட உங்களுக்கு எரேஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி நார்மல் சாக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ டார்க்காக மார்க் பண்ணுறேன். நம்ம பேக் ஆர்ம் ஹோல் வரைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு வரையணும். இதுதான் ஜஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு நெக்கு வரையலாம். நெக்கோட ஹைட்டு 6 இன்ச்சு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஷோல்டர் லைனையும் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இதுவும் ரவுண்டு தான், ஆனால் இது கொஞ்சம் டீப் ரவுண்டு. உங்களுக்கு 2 நெக்குமே வரைஞ்சி காட்டணுங்கிறதுக்காக 1/4 இன்ச் தான் வெளியில் வரும். நெக்கு முடிகிற இடத்துலேருந்து நம்ம ஹுக் சைடு ஹைட்டு மார்க் பண்ணணும். இந்த ஹுக் சைடு ஹைட்டுனா நம்ம ப்ராப்பராக கப் ஷேப் வரதுக்கு வேண்டி ஹுக் சைடு ஹைட்டுன்னு சொல்லுவேன். நான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 6 இன்ச் எடுக்கிறேன். ஷோல்டர்லேருந்து நம்ம சென்டர் ஹைட்டு அதுவும் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் 14 எடுக்கிறேன். அதே மாதிரி நான் கிளாத்தை மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கிளாத்தை மூவ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ஆர்ம் ஹோல் முடிஞ்சது இல்லையா, அங்கேருந்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதுவும் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு வி ஷேப் க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம செகண்டாக மார்க் பண்ண லைன் தான் ஃப்ரண்ட்டோடது, அந்த லைனில் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோக்கு வேண்டி கிளாத்தை மூவ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் மூவ் ஆகணும். ஏன்னா என் கேமரா ஸ்டாண்டு ரொம்ப சின்னது, இதுக்குள்ளேயே காட்டணுங்கிறதுனால நான் மூவ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மூவ் பண்ணவே கூடாது.
இப்போ பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே வெட்டி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். நம்ம 2ஆக வச்சுருக்க கிளாத்தை 4ஆக போட்டுக்கோங்க. கீழே ஈவனாக இல்லைன்னா ஈவன் பண்ணிக்கோங்க. கீழே 1 inch விடுறேன். மேலே ஹைட்டு ஸ்லீவோட ஹைட்டு 7 inch. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch ஆட் பண்ணோம். இந்த ஹைட்டை அதாவது இந்த மார்க்கை நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் ஆர்ம் ரவுண்டை விட ஒரு 1/4 inch கம்மியாக இருக்கணும். எனக்கு கரெக்டாக 1/4 inch கம்மியாக இருக்குது. இப்போது நம்ம இது 2 ஃபோல்டு பண்ணி மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இந்த ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்டான ஆர்ம் ரவுண்டு வந்திருக்கும். ஒரு 1/4 inch விட்டுட்டு செக் பண்ணுங்கள். கரெக்டாக எனக்கு 8.25 வருது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். எனக்கு சைடில் ஸ்டிச்சிங் கிளாத் இருக்குது, அதனால் ஜாயிண்ட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சைடில் கிளாத் இல்லைன்னா ஜாயிண்ட்டு போட கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ டீப் கட் சொல்லித்தரல, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் டீப் கட் சொல்லித்தரேன். டீப் கட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரண்ட்டோட ஸ்லீவு கைக்குழி வெட்டுறது சொல்லுவாங்கள்ல, குழிச்சு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் டீப் கட்டு. அது எப்படி வெட்டணுங்கிறத நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோ அதுக்குன்னே தனியாக போடுறேன். சிம்பிளாக பட்டி மார்க் பண்ண சொல்லித்தரேன். ரொம்ப மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சொல்லித்தரல. இப்படி எடுத்திங்கன்னா எல்லா இதுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பேசிக் லெவலில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கிளாத் இருக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். பாக்கி உள்ள கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 inch விட்டுடுங்க. விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். ஹைட்டு 11.5. சிம்பிளாக பட்டி மார்க் பண்ண சொல்லித்தரேன். மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை, மெஷர்மெண்ட் இல்லாமல் சொல்லித்தரேன். இப்போ இதில் 2 கிளாத் இருக்குது. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இப்படி சொல்லித்தரேன். ஒரு 1/4 inch விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 11 inch ஹைட்டு 4 inch. ரெண்டு சைடுமே 4 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 4க்கும் நடுவில் ஒரு 1/2 inch இல்லைன்னா ஒரு 1/4 inch கம்மி பண்ணி மார்க் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வெட்டி எடுத்துடலாம்.
ஒரு சைடை ஸ்டிச்சிங் சைடுங்கிறது தெரியறதுக்கு வந்து ஒரு கட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வேணும்னா எழுதி கூட வைக்கலாம். ஓகே, நீ பாக்கி கிராஸ் பீஸும் கட் பீஸும் கட்டு பீஸ்லாம் பாக்கி உள்ள கிளாத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஐஸ்வர்யா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் ஒன்றும் இல்லை, கிளாத்தை இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இழுத்தும் கொடுக்குற சைடு கிராஸ் போட்டு மார்க் பண்ணுறது தான் கிராஸ் பீஸ்.